வணக்கம். வாராகி தாள் சரணம் குருவே துணை. நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போது பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024 குரு வக்ரமானார். இப்போது 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இவர் மே மாதம் வரை, மே 15, 14 வரை உங்களுக்கு இதே ரிஷப வீட்டில், அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு, ரிஷபம் 2வது வீடு, 2வது வீட்டிலே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சியாக போகிறாங்க. இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கவிருக்கிற குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு என்னென்ன பலன் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே குரு உங்களுக்கு 12க்கும் 3க்கும் உடையவர், அதாவது மறைவு ஸ்தானாதிபதி. அவர் 5ல் இருக்கிறது நிவர்த்தி வக்ரமானதுனால சில நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அந்த நன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சி மீண்டும் பழைய ஒரு என்ன சொல்கிறது, சுவாரஸ்யமற்ற நிலைமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். பொதுவாக குரு நல்லவர் தான். அந்த பொதுவான அந்த நல்லவர் குணத்துக்கு அவர் ஏதாச்சும் செய்வார். பட் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியும் அதே சமயம் 3க்கும் கால் மறைவு இருந்தாலும் அவர் தான் முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, 5ல் போய் பயிற்சியாகி ஓரளவு நன்மைகள், சுவாரஸ்யம் இல்லாத நன்மைகள் இருந்தாலும் பரவாயில்லாமல் போயிட்டு இருந்தது. காரணம் என்னென்னா, பார்க்கும் பார்வைக்கு பவர் ஜாஸ்தி. அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பார்க்குறாரு. அப்போ ராசிக்கான ஒரு நன்மை, குரு ராசியை பார்த்தாலே ஒரு நன்மை இருக்குது. அவர் அந்த ராசியை பார்க்குறதுனால 5ஆம் இடத்துலேருந்து அந்த ராசியை சுக்கிரனோட இடத்துலேருந்தும் பார்க்குறதுனால அவரோட 5ஆம் வீட்டு அதிபதியோட விஷயத்தை இவர் செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஒரு காதல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. அந்த காதல் உங்களுக்கு எப்படி வரும்னா, இவர் 3ஆம் வீட்டு அதிபதி இல்லையா, உங்களோட சகோதரியோட ஃப்ரெண்ட்ஸு, இளைய சகோதரனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த காதல் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ஒரு லாஜிக்கு. அதே மாதிரி மறைவு ஸ்தானாதிபதி போய் 5ல் உட்காந்துருக்கிறதுனால, விரய அதிபதி 5ல் இருக்கிறதுனால உங்களுக்கு அயன சயன போகம் இதெல்லாம் இருக்குது இல்லையா. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, குழந்தைகளுக்கான ஒரு செலவை குழந்தைகளுக்கான ஒரு சுகஸ்தான செலவு. இப்போ சுகஸ்தான செலவுனா, ஒன்று குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அல்லது குழந்தை உடல்நிலை இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு செலவழிக்கிறது. அந்த மாதிரி அந்த விரயத்தை குரு உங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பாரு. ஸோ இப்போ சனி அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை நடந்திருக்கும். என்னடா சனி நன்மை நடக்குது அப்படின்னு பார்த்தா, சனி உங்கள் ராசி அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறாரு. அது சுக்கிரன் வீடாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அது நன்மையாக முடிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ மகர வீட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9 குறைவர் 2ஆம் திருமணத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்பாவின் ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாரு. குரு ஒரு மென்டார் உங்களுக்கு கிடைக்கும். 2வது உங்களுக்கு பாக்கியமாக வரக்கூடிய சில விஷயங்களை கொடுப்பாரு. எப்படி அப்படின்னா, உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான சக்ஸஸோடு கொடுப்பாரு. அப்புறம் அதுவும் உங்களுக்கு ஒரு செலவு மாதிரி ஆகக்கூடிய விஷயம், அதை வாங்கி இன்னொரு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை, ஓவர் பேர்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓவர் பேர்டனை கரைக்கிற மாதிரி கொடுப்பாரு. 2வது உங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் சிசேரியன் அந்த மாதிரி இருக்கலாம். அதே சமயம் 2வது திருமணம், 2க்கு மேற்பட்ட திருமணங்கள், காதல் திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது.
குடும்ப ஒற்றுமை வந்து குலையாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போது உங்கள் 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் பார்வை 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் பார்வையின் மூலமாக உங்களுக்கு காதல் திருமணம், இரண்டாவதாக காதல் திருமணம் இருந்தால் அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இது இல்லாமல் கோயில் திருவிழாக்கள், கோயில் காரியங்கள், புண்ணிய காரியங்கள், ட்ரஸ்ட்டுக்கு செலவு பண்ணுறது, இல்லை என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் விஷயமாக ஆரோக்கியம், மனத்தெளிவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ம வினைகள், அதாவது முற்பிறவி கர்ம வினைகள், இந்த பிறவியில் செய்த குற்றங்கள் இதெல்லாம் ஹீல் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டிலேருந்து உங்களை அவர் பார்க்குறாரு இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு புண்ணியம் இருக்குது, பாக்கியம் இருக்கிறதுனால எப்படியும் அந்த ஹீலை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. விரையாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த கர்ம வினைகள்லாம் உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், நோய் நொடி போகிறது இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மன்னிப்பு செயல் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு பாசிபிலிட்டிஸும் கொடுப்பாரு. தனப்பிராப்தம் இந்த 4 மாதங்கள் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் இந்த சனி 2ஆம் இடத்துலேருந்து பெயர்ச்சி ஆகாதனால ஒரு கடுமையான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தன விஷயத்தில் இதை முன்னாடி காட்டிலும் இப்போ கொஞ்சம் வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நல்ல ப்ரேயர் எடுத்துக்கோங்க. எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லாமே வந்து நம்ம கைமீறின விஷயங்கள் நமக்கு எப்போவுமே வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். 2வது வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடணும். குடும்பத்துலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். குடும்பத்தார் மேலேயும் ஒரு பற்று வச்சுக்கணும். இல்லைனா இந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்ப உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்குது. உங்கள் தந்தையார் வீட்டு குலதெய்வத்தை ஒரு வாட்டி வழிபட்டு வருவது வந்து சிறப்பை தரும். நன்றி மகர ராசி நேயர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.